Good morning students, I am Vetrichali from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நான் நீட் சாம்பிள் பேப்பர்ல இருந்து நம்ம ஒரு question that is called, yes, now let us see this question. Yes, பார்க்கிறோம். An electron is continuously accelerated in the vacuum tube under the applied potential difference. Calculate the change in the kinetic energy of de Broglie wavelength is decreased by 2%. ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கால்குலேட் த கொஸ்டினை ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்படு. ஃபஸ்ட்டு அதோடைய கான்செப்ட் எடுத்துருவோம். டி ப்ரோக்லே வேவ் லென்த்தையும் கைனட்டிக் எனர்ஜியும் கம்பேர் பண்ணுறாங்க. கால்குலேட் த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஃப் த டி ப்ரோக்லே வேவ் லென்த் இஸ் டிக்ரீஸ் பை 2%. அதாவது வேவ் லென்த் உனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னா கைனட்டிக் எனர்ஜி என்னவாகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கால்குலேட் த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. எப்போதும் போல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி. that is called final energy minus the initial energy. அது என்னத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ஆன்சர் வந்து calculate the change in kinetic energy in percentageல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெசன் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன். ஸோ now let us see the first relationship between the kinetic energy and the de Broglie wavelength is. Wavelength is inversely related to the wavelength is wavelength is inversely related to the square root of kinetic energy. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா lambda 1 divided by lambda 2 is equal to kinetic energy of, that is called kinetic energy of, இங்கே நீ 2 போட்டிருக்க, மேலே அங்கே 2 போட்டுக்கோ, divide by kinetic energy of 1. So this is the relationship formula, first point. ஸோ உனக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து இதில் கைனட்டிக் எனர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி இஃப் டி ப்ரோக்லே வேவ் லென்த் இஸ் டிக்ரீஸ்டு பை 2%. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா lambda 1 in the thing, what is lambda 2 is lambda 1 decreased minus what is given is 2%. யூஸ்வலாக 2% மாற்றணும் அப்படின்னா 100க்கு 2 என்ன லாம்டா 1க்கு. ஸோ திஸ் இப்போ இதில் நீங்கள் லாம்டா 1 என்னவா இருக்குது? காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருங்க. 1 மைனஸ் 2 டிவைட் பை 100 யூ கேன் ரைட் அஸ் எஸ் திஸ் இஸ். இப்போ இதோடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். தட் இஸ் யுவர் லாம்டா 2. லாம்டா 2 இஸ் த 2% டிக்ரீசஸ் தேன் லாம்டா 1. அதனால தான் லாம்டா 2 equal to லாம்டா 1லிருந்து 2% ஆஃப் லாம்டா 1, அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். ஸோ லாம்டா மைனஸ் ஆஃப் 2% ஆஃப் லாம்டா 1. ஸோ இதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இட்ஸ் பிகம் 0.02. உன்னுடைய லாம்டா 1 காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1 மைனஸ். அப்போ இதை எடுத்தோம் அப்படின்னா 100ல் இது போச்சு அப்படின்னா we will get it லாம்டா 1 into 0.98. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா உனக்கு 0 9 1 10. அதாவது எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா இதில் இருந்து 0.02 நீ சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உனக்கு இது கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் 1லேருந்து இது. ஸோ நவ் யூ ஆர் கெட்டிங் வாட், ஹவ் யூ ஆர் கெட்டிங் 2% இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னதால தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லாம்டா 1 விட இது குறைவாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ நவ் திஸ் இஸ் லாம்டா 2 இஸ் ஈக்குவல் டு லாம்டா 1 இன்ட்டு 0.98. இதுதான் நீ லாம்டா 2வில் வந்து நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும் லாம்டா 2 வேல்யூ. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் போனோம் அப்படின்னா ஃபார்முலா நான் எப்படி எழுதியிருந்தேன்னு பாருங்கள். முன்னாடி எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். 1/2. ஸோ இப்போ நான் அப்படியே கொடுக்குறேன். லாம்டா 1 பை லாம்டா 2. லாம்டா 2உடைய வேல்யூ என்னது? லாம்டா 1 இன்ட்டு 0.98. ஓகேவா? எஸ், 0.98 lambda 1 is equal to square root of இங்கே lambda 2, அதனால் இங்கே kinetic energy 2 divided by kinetic energy 1. இப்போ இதை நீ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த சைடு என்ன பண்ணணும்? எஸ், this is 0.98 lambda 1 is equal to, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் போட்டிருப்பேன். இந்த இடத்துல kinetic energy 2 divided by kinetic energy 1. இதுதான் நம்மளுடைய next point. Okay,
இப்போ இதில் வந்து நீ எதை கால்குலேட் பண்ணணும்னா கைனட்டிக் எனர்ஜி 2வை கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ கைனட்டிக் எனர்ஜி 2 இதோடைய செகண்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கலாம். கைனட்டிக் எனர்ஜி 2 = என்ன பண்ணுவீங்க, இது லாம்டா 1 கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்ம 1/0.98 இன்ட்டு 1/0.98 ஏன்னா ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு இங்கே இருக்கிற கைனட்டிக் எனர்ஜி 1 வந்து அங்கே மேலே போயிடும். ஸோ அப்போ இதுதான் வேல்யூ ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி 2. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா now this one. ஓகே, இதை சால்வ் பண்ணால் நான் கால்குலேட்டரில் தான் போட்டிருந்தேன். எனக்கு என்ன வந்தது அப்படின்னா 1 minute. This is kinetic energy. Yes, 1.04 வந்ததுமா. இது this one you are getting 1.04 and then kinetic energy 1. This is your kinetic energy 2. அப்போ இந்த வேல்யூவை கொண்டு போய் kinetic energy 2. ஓகே, இப்போ நம்ம that's all you are having kinetic energy 2 is equal to this many times of kinetic energy 1ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா change in kinetic energy நமக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா they ask you to find out change in kinetic energy. எப்பொழுதுமே kinetic energy final minus kinetic energy initial அதுதான் உன்னுடைய ரெகுலர் ஃபார்முலா. ஸோ ஃபைனல் என்னது 1.04 into kinetic energy 1 minus of kinetic energy 1. ஸோ இதுதான் வந்து இது வந்து உன்னுடைய kinetic energy final, இது வந்து kinetic energy initial. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம்னா உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா kinetic energy காமனாக இருக்குது. அதனால் kinetic energy 1 காமனாக இருக்கிறது வெளியே எடுத்துகிட்டு 1.04 minus of 1. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா உனக்கு என்ன வருதுன்னா 0.04 kinetic energy 1. இதுதான் உனக்கு என்னென்னா சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. இங்கே கொடுத்துடலாம் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அடுத்தது வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. எப்போ பர்சன்டேஜ் கேட்டாலும் என்னதுன்னா இனிஷியலுக்கு எவ்வளோ இன்ட்டு what is this? So what is initial is kinetic energy 1. This is the initial. What is so kinetic energy இதுக்கு what is the difference? எவ்வளோ 0.04 kinetic energy 1. This is the இது வந்து ஆரம்பமாக இருந்தால் அதில் இருக்கிற வித்தியாசம் இது அதோடைய ஸ்டாண்ட் மீனிங். அப்போ 100% பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100. இவ்வளவுக்கு இதுனா 100க்கு எவ்வளோ அவ்வளோதான் நம்ம பார்க்க வேண்டியது. இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுலாம் ரொம்ப வரும். அதர்வைஸ் இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் பேசிக் மேக்ஸ் தான், ரொம்ப பேசிக் மேக்ஸ். பர்சன்டேஜ் எப்போ கேட்டாலும் இனிஷியலுக்கு தான் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் சொல்லணும். ஓகேவா? ஸோ நவ் வாட் இஸ் ஹேப்பனிங், இந்த கைனட்டிக் எனர்ஜி வந்து என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே வந்து 0.04 into 100 இட்ஸ் பிகம் 4%. திஸ் இஸ் percentage of change in kinetic energy. Change in kinetic energy is 4%. போய் பார்க்கலாம் ஆப்ஷனில் 4%ங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். now where is the 0.4% is your answer is D. so now this is your answer. 4 is the answer. so again I am repeating, இது நீட் சாம்பிள் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின். ஒவ்வொன்றும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்குது. டைம் கொஞ்சம் பொறுத்து எப்படிலாம் அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். திஸ் இஸ் மெயின் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நீ இதிலேருந்து லாம்டா 2 கண்டுபிடிக்கல, லாம்டா 2 கொண்டாந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கைனட்டிக் எனர்ஜி 2 கண்டுபிடிக்கிற. கைனட்டிக் எனர்ஜி 2வும் கண்டுபிடிச்ச பிறகு அவங்க கொடுத்துருக்கிறது சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி, அதனால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற. அதை ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷனில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, அதனால் டிக்ரீஸ் இன் கைனட்டிக் எனர்ஜியை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இவ்வளோ ஆரம்பத்துக்கு இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு போட்டோம்னா உனக்கு அது கிடைச்சிடும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.